மக்கள் வெதர்மேன் வானிலை அறிக்கை. குறிப்பாக இன்று இரவு நேரங்கள் மற்றும் எங்கெங்கே மழை இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், கோணமங்கலம் மற்றும் தேவகனிக்கோட்டை, சூளகிரி, உலகம் மற்றும் ராயக்கோட்டை மற்றும் குரபப்பள்ளி மற்றும் குப்பம் மற்றும் காவேரிப்பட்டினம், ஜலதேவி மற்றும் பருகூர், கேச்சம்பள்ளி, மாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சாம்பல்பட்டி மற்றும் கஞ்சனூர் மற்றும் நெச்சிப்பட்டி மற்றும் ஊத்தங்கரை மற்றும் அதேபோல் கேச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சிங்காரப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாகவே இடிமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, திம்மம்பட்டி, கம்பைநல்லூர் மற்றும் மடவப்பூர் மற்றும் அரூர், கீரப்பட்டி, தீர்த்தமலை, கொட்டப்பட்டி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி, ஈச்சம்பட்டி மற்றும் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெண்ணகரம் சுற்றுவட்டார பகுதிகள், இந்த சொல்லிய பகுதிகளெலாம் இடிமழையானது தொடங்கக்கூடும். இது மழையானது இரவு ஒரு 7:30 வரைக்கும் மழையானது நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, வேலூர் மாவட்டம் குறிப்பாக அணைக்கட்டு பகுதி மற்றும் கனியம்பாடி மற்றும் கண்ணமங்கலம், காட்பாடி, குடியாத்தம், மேலம்பட்டி மற்றும் அடுக்குப்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவலம் மற்றும் அரக்கோணம், திருத்தணி போன்ற பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. ராணிப்பேட்டை மாநகரத்துக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பாளையம் மற்றும் போலூர், கல்சரைப்பாக்கம் மற்றும் பீரலூர் மற்றும் பார்வதி மலைப்பகுதிகள் மற்றும் காஞ்சி, புதுப்பாளையம் மற்றும் தானியம்பாடி போன்ற பகுதிகள், பெரும்பாலான இடங்களில் அண்ணாமலையார் கோயில் மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பெரும்பாலான இடங்களில் ஒரு மிதமான மழையும் ஒதுக்கி காற்றுடன் கூடிய சாரல் முதல் மிதமான மழை, சற்று கனமழை ஆங்காங்கே இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் செட்டிப்பட்டி, காவேரிபுரம் மற்றும் கொளத்தூர், மேட்டூர், மஞ்சக்குட்டை மற்றும் ஏற்காடு, கூத்துப்பட்டி மற்றும் ஆலப்பாடி, கருமந்துறை, அயோத்தியாபட்டினம், சேலம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். அதேபோல் மதுரை மாநகரம் சுற்றுவட்டார பகுதிக்கு ஒரு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடும்பியம், பூலாம்படி, அரும்பாவூர், தொண்டமாந்துறை, விசுவகுடி டேம் மற்றும் வேப்பந்தட்டை தாலுக்காவுக்கு கனமழையானது வழங்கப்படுகிறது. அதேபோல் கைகளத்தூர், பசும்புலூர் மற்றும் அயன்பேரியூர், தைக்கா போன்ற பகுதிகளுக்கும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பெரும்பாலான மாவட்டங்கள் சொல்லி